ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லேண்ட் எங்க இருக்குன்னு சொன்னா சாமி தோப்பு, அதாவது வைகுண்டர் பதின்னு சொல்லுவாங்க, தலைமை பதி. அந்த பதிக்கு ரொம்பவே அருகாமையில அமைஞ்சிருக்குது. வாங்க நம்ம லேண்டை பார்க்கலாம். இது நம்ம சாமி தோப்புல வடக்கு வாசல்னு சொல்லுவாங்க. வடக்கு வாசலுக்கு நேர் ஆப்போசிட்ல உள்ள தெருவுல தான் நம்ம பார்க்க போற லேண்ட் அமைஞ்சிருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வடக்கு வாசலுக்கு நேர் ஆப்போசிட்டா உள்ள தெருவுல தான் நம்ம இப்போ நிற்கிறோம். நம்ம லேண்ட் இந்த தெருவுக்குள்ள தான் அமைஞ்சிருக்குது. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி பாதை இருக்குது. அப்படி அது திரும்பும்போது ஒரு 8 அடி பாதையா சுருங்கிடுது. இந்த 8 அடி பாதையில தான் நம்ம பார்க்க போற லேண்ட் அமைஞ்சிருக்குது. மொத்தம் எத்தனை சென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9.5 சென்ட் இருக்குது. அங்கே ஒரு சென்ட்டுக்கு 15 லட்ச ரூபா சொல்றாங்க. ரேட்டு நம்ம பேசிக்கலாம், அது பிரச்சனை இல்லை, கம்மி பண்ணி கொடுப்பாங்க. என்னன்னா அதை மொத்தமானாலும் சரி, ரெண்டா பிரிச்சுனாலும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வீடோட சேர்த்து ஃப்ரண்ட்ல உள்ள போர்ஷன் பார்த்தீங்கன்னா அது 15 லட்ச ரூபா ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது பின்னாடி உள்ளதை தனியாக கொடுத்தாங்கன்னாக்கி அது ஒரு 14 லட்ச ரூபானாலும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாதியாக கொடுக்கறதா இருந்தா பாருங்க, நான் இப்போ வீடை காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். அந்த வீடும் அதுக்கு பின்னாடி உள்ள லேண்டும் தான் நமக்கு சேலுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் இப்போ பின்னாடி உள்ளதெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் 8 அடி பாதை போட்டு தான் பின்னாடி உள்ளதை கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரண்ட்ல உள்ள வீடோட சேர்த்துனா 15 ரூபா ஃபிக்ஸடாக சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி உள்ளதுன்னா ரேட்டு நெகிழ்ச்சபிள் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம குறைச்சி பேசிக்கலாம். பாருங்க, உள்ள நல்ல சோளம் மாதிரி நல்ல மரங்கள், மாமரம், தென்னை மரம்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. மொத்தம் 9.5 சென்ட் இருக்குது. பின்னாடி உங்களுக்கு ஒரு 5 சென்டோ 6 சென்டோ வேணும்னா கூட அவங்க பிரித்து கொடுத்துப்பாங்க. ஒரு கிணறு இருக்குது. இது நம்ம தலைமைப்பதி, சாமித்தோப்பு தலைமைப்பதியோட ஒரு முத்திரி கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த கிணறுக்கு நிகராக அந்த கிணறுல எவ்வளோ தண்ணி இருக்குமோ அதே அளவு தண்ணி எப்பவும் இருக்க மாதிரி உள்ள கிணறு. தென்னை மரங்கள்லாம் பாருங்க, நல்லா காய்ப்புள்ள மரங்கள் தான். மாமரத்துலயும் மாங்காய்லாம் நிறையவே காய்ச்சி கிடக்குது பாருங்க. உங்களுக்கு மொத்தமா வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை பின்னாடி உள்ள போர்ஷன் மட்டும் வேணும்னாலும் அவங்க பிரித்து கொடுப்பாங்க. பாருங்க, லேண்டை சுற்றி காமிக்கிறேன். உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த லேண்டு தேவைப்பட்டுனா கீழே தெரிகிற நம்பரை கால் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் இடத்த எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி அளந்து கல் போட்டு கொடுத்துருவாங்க. பாதியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஃபுல்லாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதாவது சாமித்தோப்பு ஐயா கோயிலுக்கு ரொம்பவே பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க மெயினாக இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க ஐயா வழி ஃப்ரெண்ட்ஸு, இல்லை கோயில் பக்கத்து வெளியூரில் இருப்பாங்க, கோயில் பக்கத்தில் ஒரு லேண்ட் வேணும், அந்த மாதிரி சொல்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபர்தர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.